கர்ணநாதனை எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கர்ணநாதன ஆக்டிவேட் பண்ணா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க சார். அவர் எங்க இருப்பாரு, ஏது இருப்பாருன்னு தேட முடியாது அப்படின்ற மாதிரி கர்ணநாதன்றது ஒரு கேரக்டரா நினைக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அப்படின்றப்போ, நம்ம ஜாதக ரீதியாக கர்ணநாதன ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான செயல்கள் செய்றது சிறப்பா இருக்கும் சார்? அவர் நம்ம கூடவே தான் இருக்காரு. அவர் எங்கேயும் வேற ஏதோ ஒரு வேற ஏதோ ஊர்லயோ கண்ட்ரிலலாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கூடவே தான் டிராவல் ஆயிட்டு இருப்பாரு. ம். இன்னும் சொல்லப்போனா சில பேர்லாம் சொல்லுவாங்க, "சார் நான் ஒரு இடத்துல ரொம்ப லாஸ்ட் மினிட்ல என்னோட உயிர் தப்பிச்சது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நான் தப்பிச்சேன். இல்ல பெருசா நிகழ இருக்கின்ற ஒரு ஒரு விஷயத்துலேருந்து நான் மட்டும் தப்பிச்சுட்டேன்." ம். சில பேருக்கு ஒரு ஒரு பாதிப்பு நடந்துருச்சு. எனக்கு பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியா நடந்தது. என் புண்ணியம் என்னைய காப்பாத்திருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் யாரு எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா, அந்த கருணாதன் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்கள பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே நம்மள இதுல தூக்கிட்டு போற மாரி நம்மள பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருப்பாரு. உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருப்பாரு. ஆனா ம். நம்ம தான் அவர பாத்துக்கிறதே இல்ல. ம். அந்த கருணாநாதன எங்கேயும் போய் தேடலாம் வேண்டாம். ஒவ்வொரு கருணாநாதனுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கும். ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்த நம்ம சரிவர நம்ம பிடிச்சுக்கிட்டே வர வர அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிரணும். ம். ஆயிட்டோம்னா, அவங்க நம்மள அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொன்னா நமக்கு நமக்கு ஆக வேண்டிய வேலைய நமக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் செஞ்சு வச்சிருப்பாங்க. எனக்கு நாளைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு அப்ளிகேஷன் போடணும். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இல்ல எனக்கு வந்து நான் வந்து அப்ராட் கிளம்பணும். எனக்கு விசா கிடைக்கும். எதுவானாலும் இருக்கட்டும். உங்களோட வேலையே என்னன்னா, அவர்கிட்ட குடுத்துருங்க அந்த பொறுப்ப. உங்களுக்கு முன்னாடி போய் அவர் அந்த வேலைய செஞ்சு வச்சுருவாரு. ஆக்டிவேட் பண்றதுன்னா என்ன? அவர்ட்ட போய் சரண்டர் ஆவுறது தான் ஆக்டிவேட்டு. நம்ம கிடையாது. நம்ம எந்த வேலையும் நம்ம செய்றது கிடையாது. நம்ம அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டோம்னா, எனக்கு இந்த வேலைய பண்ணி குடுங்கன்னு நம்ம அவர்ட்ட கேட்கிறோம். நிச்சயமா அவர் உங்களுக்காக நின்னு அந்த வேலைய பண்ணி குடுப்பாரு. ம். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இத எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? ரைட். கிட்டத்தட்ட ஒரு 11 கரணம் இருக்கு. இந்த ம். 11 கரணத்தில தான் எல்லாரும் மாத்தி, மாத்தி, மாத்தி பிறந்துக்கிட்டே இருப்போம். ம். அப்ப எல்லாருக்கும் ஒரு கர்ணனா இந்த 11 கர்ணம் தான் அவ்வளோ பேருக்கும் வேலை செய்யுதா அப்படின்னா, இந்த 11 கர்ணமே தான். இது திதியின் அடிப்படையில தான் நமக்கு கர்ணம் ஏற்படுது. திதியில பாதி தான் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்ணநாதன ஒவ்வொரு கரணத்துக்கும் இதில பவம்ல ஆரம்பிச்சு பவம், பாலவம், கௌளவம்னு அந்த 11 கர்ணம் இருக்கு. அந்த கர்ணத்துக்கு உண்டான கர்ணாதிபதிய முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ம். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் முருகர் வழிபாடு எடுத்துப்பாங்க. சில பேர் நரசிம்மர் வழிபாடு, சில பேர் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துப்பாங்க. எங்க நம்ம பிடிக்கிறோமோ, நம்ம ஜாதக ரீதியா கிரகங்களோட அடிப்படையில பார்த்துட்டு நம்ம பிடிக்க பழகிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு இந்த வேலை நடக்கணும். போயிட்டு நீங்க அங்க போய் கோரிக்கைய வச்சுட்டு போய் பாருங்க. எதுவும் மிஸ் ஆவாது. கரெக்ட்டா உங்களுக்கு முன்னாடி அந்த வேலை ரெடியா இருக்கும். ம். நீங்க போய் அத போயிட்டு